எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சூளைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனை ஏற்றுக்கொண்டோம் இறைவனை. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. திருநீற்று பதிகத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை, மந்திரமாவது நீரு. அதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியணும். சுய ஒழுக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சுய ஒழுக்கம் தான் இறை ஒழுக்கம், இறை ஒழுக்கம் தான் சுய ஒழுக்கம், உள்ளட்சம் தான் சுய ஒழுக்கத்தின் அடிப்படை. அதுதான் மந்திரமாவது நீர். வானவர் மேலது நீர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த லைனை படிக்கும்போது சுதந்திரம் நமக்கு இருக்குது, ஆனால் ஒழுங்கா இருக்கணும். அப்படி இருந்தால் அதுதான் பெருசு அப்படின்றத பற்றி நம்ம படித்தோம். சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், இதெல்லாம் படித்தோம். இந்த சமயத்தில் உள்ளது நீர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தையாக நான் உணர்றேன். சமயம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் சொல்லக்கூடிய சமயம் என்பது சைவ சமயம். சைவ சமயத்தினுடைய அடிப்படையாக இருப்பது அந்த ஒழுக்கம்தான், அந்த இறை அச்சம்தான், இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி. இதுதான் சைவ சமயத்தினுடைய அடிப்படை. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா மதங்கள்லையும் அதானங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சமயமோ மதமோ எதுவோ அங்க இறைவனுடைய அடிப்படையில், இறைவனுடைய அந்த ஒழுங்கின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் மையம். ஆனா இங்க வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் என்றால் அங்கே அது நமக்கு தர வேண்டியது அந்த ஒழுங்கை தான். அந்த ஒழுங்கை தரவில்லை என்றால் நாம் அந்த மார்க்கத்தை கடைபிடித்து வீண்தான். இப்ப நாம ஒரு மார்க்கத்துல இருக்கோன்றதுனால நமக்கு எந்த நன்மையும் இல்லை. அந்த மார்க்கத்துல இருந்து நாம உள்ளட்சத்தோட இருக்கமா, அந்த உள்ளட்சத்தை அது வலியுறுத்துகிறதா என்பதுதான் இங்கே முக்கியம். ஸோ சமயத்தில் உள்ளது நீர் அப்படின்னா, ஒரு மதமோ மார்க்கமோ அதனுடைய மையமே அந்த இறை அச்சத்தை ஒரு மனிதனுடைய மனதில் நிலைப்படுத்துவதற்கு உதவுவதுதான். அதை விட்டுட்டு மீதி எதை செஞ்சாலுமே
அது வந்து வேஸ்ட்டு தான். புத்தர் ஒரு முறை சொல்லுவாரு, நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதோ, உங்களுடைய முடிய பெருசா வளர்த்துக்கிறதோ, அல்லது மொட்டை அடிச்சுக்கிறதோ, அல்லது காவி உடை உடுத்துவதோ, டெய்லி எந்திரிச்சு குளிக்கிறதோ, இதெல்லாம் உங்க மனச தூய்மைப்படுத்தாது. உங்க மனச தூய்மைப்படுத்துறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வேற. ஃபர்ஸ்ட்டு அத செஞ்சுட்டு இதெல்லாம் செகண்டரியா செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது உடல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் செகண்டரியா செஞ்சுக்கங்க. உணவு சார்ந்த ஒழுக்கங்களை செகண்டரியா செஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு மனச சுத்தப்படுத்துங்க. மனச சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த மாரியான உடல் சார்ந்த, உணவு சார்ந்த விஷயங்களுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான். ஒரு சமயம் என்பது உங்களுக்கு உங்களுடைய மனதில் அந்த உள்ளட்சத்தை வளர்க்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம் என்ற ஒரு நிலைப்பாட்டை உங்கள் மனதில் அது ஏற்படுத்த வேண்டும். சடங்குகளின் பக்கம் அது உங்களை செலுத்தி விடக்கூடாது. அதுதான் சமயம், மார்க்கம், மதம் எல்லாமே. அப்ப எல்லா மதங்களும், எல்லா மார்க்கங்களுமே அன்பையும், ஒழுங்கையும் தானே போதிக்கின்றன. அப்போ உலகத்துல வந்து அதுதானே நிறைவா இருக்கணும். ஆனா அப்படி இருக்கா அப்படின்னா, அது இல்ல. அப்போ என்ன அவங்க அந்த சமயத்துல இருக்கிறதுனால, அந்த மதத்துல இருக்கிறதுனால நடந்தது அப்படின்னா, அப்ப அந்த மதம் அவர்களுடைய மனதில் உள்ளட்சத்தை போதிக்கவில்லை. இந்த அடிப்படையில தான் இந்த வார்த்தைய நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அனைத்து ஆன்மீக வழிமுறைகளுமே மனிதனுடைய மனதை மையமாகக் கொண்டு செயல்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இருக்க வேண்டும். சைவ சமயத்தினுடைய மரபுகள், அதனுடைய வழிமுறைகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தன. அதனால தான் திருஞான சம்பந்தர் சொல்றாங்க, "சமயத்தில் உள்ளது நீர்." அதுதான் இருக்குது. அதுதான் மையமே. மீதி எல்லாம் சும்மா அப்படி லைட்டா காம்பவுண்ட் சுவர் மாரி எல்லாமே. மெயின் வீடு வந்து அந்த உள்ளச்சம் தான். அதுதான் சொல்றாங்க. "சமயத்தில் உள்ளது நீரு." அப்போ இப்ப நம்ம வந்து இறைவழி தியானத்துல இருக்கிறோம். எல்லாமே பிராக்டிஸ் டெய்லி வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றோம். எல்லாமே பண்றோம். ஆனா, நம்ம மனசுல இன்னும் அந்த பொறுமை வளரல. இன்னும் அந்த பெருமை நீங்கல. இன்னும் கவலையும், துக்கமும் இருந்துகிட்டு இருக்கு. பயம் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருந்தா அதுக்கு மீனிங்கே இல்லாம போயிடும் இல்லையா? நம்ம எந்த ஒரு விஷயத்துல இருக்கிறோமோ, அது நம்முள் உள்ளட்சத்தை விதைக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் அடையாளம். அத தவிர மீதி என்ன வேணாலும் என்ன செஞ்சாலும் அதனால எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை தான் இந்த சமயத்தில் உள்ளது நீரு. ஸோ திருநீற்று பதிகத்தினுடைய முதல் இத நம்ம முடிச்சுக்கிறலாம். லாஸ்ட்ல வந்து "செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சக்தி, சிவம் அந்த அடிப்படையில இத புரிஞ்சுக்கணும். "செந்துவர் வாய் உமை பங்கன்" அப்படின்னா, அந்த உமாதேவியினுடைய சக்தியினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த திரு ஆலவாயனுடைய திருநீரு. அந்த இறைவனுடைய உள்ளச்சம் அப்படின்ற மாரி அர்த்தம். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த உயிர், ஜீவன், பரமாத்மா. பரமாத்மா, ஜீவாத்மான்னு பார்த்திருக்கோமா இல்லையா? அதுதான் சிவசக்தி தத்துவம்னு சொல்லுவோம். அதாவது அக்குபஞ்சர்ல நம்ம படிக்கிறோம். எங்கேயுமே படைப்பாளனுடைய சாரம் இல்லாமல் இருக்காது. எல்லாத்துலயுமே படைப்பாளனுடைய சாரம் இருக்கும். அதுதான் நம்ம ஆன்மான்னு அக்குபஞ்சர்ல படிப்போம். சக்தி உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மாக்களை பற்றி படிக்கின்றோம். மனம் என்ற முழுமையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய சாரம் மனம் ஒண்ணு, உள்ளம். உயிர்ல வந்து பரமாத்மா இருக்கிறது. பருவுடல்ல இருக்குது. எல்லாத்துலயுமே அந்த படைப்பாளனுடைய சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அத நம்ம புரிஞ்சுக்கலாம். செந்துவர் வாயுவை பங்கன்னா சரிபாதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைத்தன்மை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இறையச்சம், இறை ஒழுங்கு என்பதுதான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இன்னும் அடுத்தடுத்த பார்க்கலாம் நம்ம. இப்போ நாம தவத்தில் ஈடுபடலாம். ஆதிமூல தவத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு வழிமுறை தான் இது. அதாவது திரும்பவும் நான் சொல்றேன். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி முதலில் மேற்கொள்ளப்பட வேண்டும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது என்னன்னா, நம்முடைய தனித்தன்மையில் நம்மை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அதாவது எந்த விதமான உலகத்தின் தன்மைகளும் நம்முடைய மனதை தீண்டி இருக்காத நிலையில், எந்த விதமான உலகத்தின் அடையாளங்களும் நம்மை சூழ்ந்திருக்காத நிலையில், நாம் எப்படி படைக்கப்பட்டோமோ, அப்படியான தன்மையில் இறைவனை முன்னோக்கி இருக்கக்கூடிய தன்மை. அதான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியினுடைய சாரம்.
அதுக்கு சில உவமைகள் குடுப்பாங்க. மலை உச்சியில போய் தனியா உட்கார்ந்திருக்கிற மாரி ஒரு கற்பனை பண்ணிக்க சொல்லுவாங்க விபாசனால. அதனுடைய மறைமுக அர்த்தம் என்னன்னா, நாம இந்த உலகத்த விட்டுட்டு மேல வந்துட்டோம். தன்னந்தனியா இருக்கோம். மேல யாருமே இல்ல. மேல யாரையும் மீட் பண்ண போறது கிடையாது. எதுக்காக தன்னந்தனியா வந்திருக்கோம் அப்டின்னா, இறைவனுடனான சந்திப்பிற்காக. அது ஏங்க தனியா வரணும்? கூட்டமா நம்ம போய் சந்திக்கலாமே அப்டின்னா, அது வந்து ஒரு ஒரு தூய்மை குறைவு என்று நாம் பார்க்கின்றோம். ஏன்னா இறைவன் உங்களை தனியாகத்தான் படைத்தான். உங்களை தனித்தன்மையில் படைத்தான். அதனால நீங்க வந்து கூட்டமா போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. தனியா போய் பார்த்தீங்கன்னா, இன்னும் அது சிறப்பான ஒரு சந்திப்பா இருக்குன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிய நாம வந்து ஒரு நிமிடம் அப்படியே அத உணர்ந்துக்கணும். நாம தனியானவர்கள், தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போப்போறோம். இந்த சமூகத்தோடு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அழகானது. ஆனால் அது ஒரு 2ஆம் தர முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல் முக்கியத்துவம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான். அந்த உறவை நாம் பேணிக் கொண்டு விட்டு, மற்ற உறவுகளை, மற்ற உலகத்தின் அடையாளங்களை நாம் பேணிக் கொள்ளலாம். ஏன்னா, இதில நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும். நெறைய பிரச்சனைகள் வரும். நீங்க அத ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா, இத நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ, அதுதான் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியினுடைய சாரம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஆதிமூலத் தவம் செய்யும்போது, நாம வெறுமனே உட்கார்ந்திருக்கணும். எண்ணங்கள் என்ன வேணா வரலாம். உடல் உணர்ச்சிகள் என்ன வேணா வரலாம். என்ன வேணா நமக்குள்ள நடக்கலாம். எதையுமே தடுக்க வேண்டாம். சாட்சி பாவனையில இருக்கிற மாரி தான். ஆனா நாம இறைவன் முன்னாடி உட்கார்ந்திருக்கோம். இறைவன் அத பார்த்துக்கிட்டு இருக்கான். இறைவன் பார்க்கிறத நாம பார்க்கிறோம். நாம உணர்றோம். அந்த அடிப்படையில சும்மா அப்படியே வெறுமனே உட்கார்ந்திருக்கிறது. எந்த விதமான பிரார்த்தனைகளும், கோரிக்கைகளும், எந்த விதமான விளக்கங்களும் எதுவுமே தேவையில்லை. வெறுமனே அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக்சுவலி எப்படிங்க வெறுமனே அமர்ந்து இருக்கிறது? நம்மளால என்ன செய்ய எதையாவது ஒண்ண மீட் பார்க்கிறோம்னா, ஏதாவது ஒண்ணு கேட்கணுமே, ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லணுமே, அப்படி வேண்டாம். இது ஏன்னா இறைவனுடன் கொள்ளக்கூடிய பக்தி என்பது ஒரு தனித்துவமான உறவு. இது இங்க இப்படிதான் இருக்கும். எந்த விதமான பரிமாற்றமும் தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டியது. இறைவன் புறத்திலிருந்து அந்த பரிமாற்றங்களுக்கான அவசியம் இருக்குமானால், அது அங்கிருந்து வேறு ஒரு தன்மையில் எழும். அந்த அனுபவம் தனியாக இருக்கும். ஸோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவம் தொடங்கலாம். தன்னந்தனிமை, தவ உணர்வு நெறியில் நிலைத்திருந்து விட்டு ஆதிமூலத் தவம் செய்யத் தொடங்கலாம். தன்னந்தனியாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்பதாக ஆதிமூலத் தவம் தொடங்க வேண்டும். இறைவன் நேரடியாக நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பார்வை நம்மீது விழுகிறது. நம்முடைய சகல அம்சங்களையும்
அவனுடைய பார்வை அடைகிறது. எதையும் அவனிடமிருந்து நாம் மறைக்க முடியாது. நாம் என்னவாக இருக்கின்றோமோ அதுவாக இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை தொடங்க வேண்டும். ஆதி மூல தவம். தளர்வாக இயல்பாக தவம் இயற்றுங்கள். எந்த விதமான கஷ்டங்களும் வேண்டாம். அகிலங்களின் இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த ஒரே ஒரு உணர்வு ஆழமாக உணரப்பட வேண்டும். வேறு எந்த விதமான நிலைப்பாட்டையும் நாம் மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நாம் அகிலங்களின் இறைவனின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். இறைவன் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கிருந்து பார்க்கின்றான் என்பதெல்லாம் தேவையில்லை. அவனுடைய பார்வை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்ற உணர்வில் உறுதியாக நிலை பெறுங்கள்.
நம் தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நாம் தனியாக இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு நாளில் கிடைக்குமானால், அந்த சூழல்களில் சிறிது நேரம் ஆதிமூல தவத்தில் நாம் ஈடுபட வேண்டும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை நாம் மேற்கொண்டாலும், தனியாக இருப்பது என்பது இதற்கான ஒரு வாய்ப்பு. தனியா இருக்கும்போது, நம்ம மனசு அதனுடைய இயல்பான ஒரு சுதந்திரத்துல, இயல்பான ஒரு ஃப்ளோல இருக்கும். அந்த நேரத்துல நாம இந்த ஆதிமூல தவம் மேற்கொள்வது ஒரு தனி அனுபவமாக இருக்கும். இது எப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம கண் மூடி உட்கார்ந்திருப்போம். திடீர்னு கண்ண திறக்கணும்னு கூட தோணும். அப்படி கண்ண திறந்து அமர்ந்திருந்தாலுமே, அந்த உணர்வு தான் இங்க முக்கியம். நம்ம கண்ண திறந்து அமர்ந்திருக்கிறத இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். எண்ணங்கள் வருது. இந்த எண்ணம் வருவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நம்ம அசைறோம். இது பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களோட முழு இயல்புல நீங்களா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படி இருக்கும்போது, அந்த அந்த உணர்வு அப்படியே பழகும். இப்போ இந்த கிளாஸ் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இத இறைவன் பார்க்குறான். இந்த மாரியான ஒரு உணர்வு. ஸோ எல்லாத்திலயுமே அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆதிமூல தவத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. நாம அத உணர்றோம், உணரலங்கிறது தான். ஆனா இறைவனுடைய பார்வை எப்பயுமே நம்ம மேல இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு அசைவையும் அவன் கண்காணித்துக் கொண்டு தான் இருக்கின்றான். அதை நாம் உணரும்போது, நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று ஒழுக்கம். அதுதான் ஒழுக்கம். அதுதான் நீரு. அதுதான் உள்ளச்சம். உள்ளச்சம் என்பது நம்மள தொந்தரவு படுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்ல. நம்மள பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லைகளை மீறச் செய்வதற்கான தூண்டல்கள் சூழ்ந்திருக்கின்றன. உள்ளச்சம் ஒன்று மட்டும் தான் நம்மை பாதுகாக்கும். அந்த எல்லையை மீறி விடாம. அதுதான் ஒழுங்கு. அந்த ஒழுங்க மீறிட்டோம். சுதந்திரம் இருக்கு அப்படின்றதுக்கு அத மீறிட முடியாது நம்ம. அதனால தான் இறைவன் பாதுகாக்கிறான். அதுதான் இறைவன பொறுப்பாளன்னு சொல்றோம். அவன் நம்ம கூடயே இருந்து, இது தவறு, இது வேண்டாம். இது தவறு என்று தெரிந்தும் இதை செய்வதற்கான சுதந்திரம் உனக்கு இருக்கிறது. ஆனால் நீ எனக்காக செய்யாமல் இருக்கின்றாய். இதுதான். இந்த திருப்தி தான் இறை அச்சத்தினுடைய வெகுமதி. அந்த வெகுமதியினுடைய தொடக்க புள்ளி அதுதான். வெகுமதி எங்கேயோ இருக்கிறது. தொடக்க புள்ளி அதுதான். அந்த இறை திருப்தி. அதான் நம்ம அந்த கிளாஸ்ல சொன்னோம். நம்ம ஒரு நன்மையை செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த திருப்தி, இறைவன் நம் மீது கொள்ளக்கூடிய திருப்திக்கான ஒரு அத்தாட்சி என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உள்ளச்சத்தின் அடிப்படையில தான் நம்ம அத செய்ய முடியும். நம்ம ஒரு நன்மை செஞ்சுட்டோம். எல்லா மக்களும் பாராட்டிட்டாங்க. அது நமக்கு பத்தாது. அது நம்ம மனசுல அந்த உயிரோட்டத்தை ஏற்படுத்தாது. அந்த டைம் பீயிங்க்கு நீங்க ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் மறந்துருவீங்க. பாராட்டுகளையே கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். ஓவரா பாராட்டுனாங்களே உங்களுக்கு கோவம் வரும். என்ன எப்ப பார்த்தாலும் பாராட்டிட்டே இருக்கேன். ஆனால் இறைவனுடைய திருப்தி என்பது உங்களுக்கு உயிரோட்டத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அது அந்த ஒரு சுகம் அது. அந்த சுகத்தில் அதுதான் மனிதனுக்கான சுகம். இறைவனுடைய திருப்தியை பெறுவதுதான் மனிதனுக்கான சுகம். அந்த சுகம் அவனுக்கு சலிக்காது. அந்த சுகம் அவனுடைய உயிரோட்டத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். உண்மையில உயிரோட்டம்னா என்னன்றதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. நம்ம உயிரோட இருக்கோம். அந்த அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது இல்ல. அத நம்ம உணரல. உயிரோட்டம் அப்படிங்கிறது அமைதியில் திளைத்தல், சமாதானத்தில் திளைத்தல். அத தாண்டி போறது. அதுதான் அனுபவம். ஆதிமூல தவத்தின் மூலமாகத்தான் அந்த அனுபவங்கள் மனிதனுக்கு வாய்க்க முடியும் என்பதுதான் விபாசனால சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள். ஸோ ஆதிமூல தவம் ரொம்ப முக்கியமானது. அந்த திருநீற்று பதிகத்தெல்லாம் பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உள்ளச்சம் என்பது எவ்வளவு சிறப்பு மிக்கது. எந்த அளவுக்கு அது மேன்மையானது. மனிதனுடைய அடையாளமே அந்த உள்ளச்சம் தான். வானவர்களை விட மேலான ஒரு நிலையில் மனிதன் இருக்க முடியும். அதுக்கான ஒரு விளக்கங்கள சொல்றதுக்கு தான் இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்குறோம். தேங்க் யூ வெரி மச். இந்த வாரம் ஒரு ரீடிங் செஷன் இருக்குது. அது ஒரு இந்த முறை நம்ம அத கொஞ்சம் இறைவழி தியானத்தோட சேர்த்து நம்ம அத பிளான் பண்றோம். ஸோ அந்த ஐடி உங்களுக்கு இருக்கு தானே? அந்த ஐடி எப்பயுமே தனியா வச்சுக்கோங்க. காமன் ஈவென்ட்ஸ்ன்னு போட்டிருக்கும். அந்த ஐடி தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். அது மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள், ப்ராஜெக்ட்ஸ், கிளாஸஸ்க்காக அத நம்ம பயன்படுத்துறோம். ஸோ ஏன்னா நெறைய ஐடிஸ் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதனால காமனா ஒரு ஐடி நம்ம வச்சுட்டோம்.
எல்லா விதமான ஸ்பெஷல் கிளாஸஸ்க்குமே பொதுமக்களுக்கு செய்றதுக்கு அந்த ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களே அத புரிஞ்சுக்கோங்க. இந்த இது வந்து டிஎம்எஸ்க்கானது, நமக்கானது மாறாது அந்த ஐடி. அது வந்து காமன் ஈவெண்ட்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க் யூ வெரி மச். அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம்.